தமிழ் வரலாறு என்பது தமிழ் கதைகளின் வரலாறு அல்ல, தமிழ் உரைநடையின் வரலாறு அல்ல. தமிழின் வரலாறு என்பது நம்முடைய அன்னை தமிழுக்கு செம்மொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கவிதையின் வரலாறு. உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்கிற வார்த்தைக்கு ஒரு மரபு தொடருக்கு. உள்ளங்கை நெல்லிக்கனி என்றால் என்ன பொருள் நினைத்து பாருங்கள். ஒரு சாதாரண மரபு தொடர், ஒரே ஒரு வரி. ஏன் உள்ளங்கை நெல்லிக்கனி போல விளங்கியது என்று சொல்லுகிறோம்? உள்ளங்கை எலுமிச்சங்கனி என்று சொல்லக்கூடாதா? உள்ளங்கையில் எலுமிச்சனி இருந்தால் விளங்காதா? தெரியாதா? உள்ளங்கை நாவல்கனி என்றால் தெரியாதா? ஏன் என் தமிழன் உள்ளங்கை நெல்லிக்கனி என்று சொன்னான்? திருச்சியை சார்ந்த பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் தான் அதற்கு விளக்கம் சொல்கிறார். உள்ளங்கை நெல்லிக்கனி, நெல்லிக்கனியை பாருங்கள். நெல்லிக்கனியில் வெளியே வெள்ளை கோடுகள் இருக்கும். விதையை உடைச்சி பார்த்தா உள்ளே இருக்கிற விதை மேடு பள்ளமாக இருக்கும். உள்ளே இருக்கிற விதை எந்த இடத்தில் மேடாக இருக்கிறதோ அதற்கு ஏற்றால் போல் வெளியே அந்த வெள்ளை கோடு இருக்குமா? ஆக அந்த நெல்லிக்கனியை உடைக்காமலேயே நெல்லிக்கனியினுடைய வெளித்தோற்றத்தை வைத்து விதை இந்த இடத்தில் மேடாக இருக்கிறது, இந்த இடத்தில் பள்ளமாக இருக்கிறது என்று சொல்லிவிட முடியுமா? ஒரு மனிதனுடைய புறத்தோற்றத்தை வைத்தே அகத்தோற்றத்தை சொல்லிவிடலாம் என்பதைத்தான் உள்ளங்கை நெல்லிக்கனி என்று சொன்னார்கள் என்று சொல்கிறார். ஒரு மரபு தொடர் பாருங்கள். ஆக அப்படிப்பட்ட மொழி நம்முடைய மொழி. பொதிகை மலை காட்டுக்குள், பொருணை நதி வீட்டுக்குள், எதுகைகளின் கூட்டுக்குள் இமைதிறந்து எழுந்தவளே, நதி வைகை நாட்டுக்குள் நடம்புரிந்த ஏட்டுக்குள் மதிப்புலவர் பாட்டுக்குள் மதுரையிலே வளர்ந்தவளே, பொறியாளும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம், நான் பொறியாளும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம் தன் வரியாளும் நேரத்தில் வரமாக தந்தவளே, கவியாளும் என் ஆசை கடலாக விரிந்தோடி செவியாள புவியாள சென்னாவில் வந்தவளே, தலைமகனாய் வள்ளுவனை நிலைமகனாய் பாரதியை, தலைமகனாய் வள்ளுவனை நிலைமகனாய் பாரதியை, கலைமகனாய் கண்ணதாசன் வாலியையும் கண்விழிக்க வைத்தவளே, உன் பிழை மகனாய் கூட என்னை பேச வைத்தால் ஆகாதா? அலைமகனாய் உன் நாவில் என் ஆயுளெல்லாம் போகாதா? வளர்ப்பு மகன் அல்ல நான் உந்தன் வார்ப்பு மகன் என காட்டு, வளர்ப்பு மகன் அல்ல நான் உந்தன் வார்ப்பு மகன் என காட்டு, சிவப்பள்ளும் என் நாவில் செந்தமிழை நீ ஊட்டு, அலை வணங்கி தரை கடலின் அடிதொட்டு பணிதற்போல் தலைவணங்கி நான் உன்னை தமிழ்த்தாயே பணிகின்றேன். நான் உங்கள் மத்தியிலே கவிதைகளை பற்றி, அதுவும் கவிதைகள் என்றாலே கொஞ்சம் எல்லோரும் தள்ளி நிற்கிற ஒரு காலம், அந்த கவிதைகளை பற்றி எவ்வளவு சுவையாக சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் கவிதைக்கு அவ்வளவு வலிமை உண்டு. ஒரு முறை ஒரு கவியரங்க தலைவர் வரவில்லை. அங்கே பட்டிமன்றம் பேசுவதற்காக வந்த சிற்சபேசன், உங்களுக்கெல்லாம் தெரியும். ஐயா சிற்சபேசன் நல்ல ஒரு நகைச்சுவையாளர், சாலமன் பாப்பையாவிற்கே ஆசிரியராக இருந்தவர். அவர் பட்டிமன்றம் பேசுவதற்காக சிற்சபேசன் வந்திருந்தார். கவியரங்க தலைவர் வரவில்லை என்றவுடன் நீங்கள் வந்து கவியரங்கத்திற்கு தலைமை ஏற்று நடத்தி தாருங்கள் என்று சொன்னார்கள். நான் எப்படி கவியரங்கத்திற்கு தலைமை ஏற்க முடியும் என்று சிற்சபேசன் சொல்ல, இல்லை பரவாயில்லை நீங்கள் உட்கார்ந்து நடத்தி தாருங்கள் என்று சொல்லி சிற்சபேசனை நடுவராக உட்கார வைத்து விட்டார்கள். கவியரங்கம் முடிந்தது. சிற்சபேசன் சொன்னார், நான் பட்டிமன்றம் பேசுவதற்காக வந்தேன், என்னை கவியரங்க தலைவராக உட்கார வைத்து விட்டீர்கள். நாளை குன்னக்குடி வைத்தியநாதனுடைய வயலின் கச்சேரி இருக்கிறது. ஒருவேளை குன்னக்குடி வைத்தியநாதன் நாளை வரவில்லை என்றாலும் என்னை கூப்பிடுங்கள், நான் வருகிறேன். அதற்காக உனக்கு வயலின் வாசிக்க தெரியுமா என்று யாரும் கேட்காதீர்கள். கவிதை எழுத தெரிந்தால் நான் கவியரங்கத்திற்கு தலைமை ஏற்றேன், நாளை நான் வந்து தலைமை ஏற்கிறேன், வயலின் வாசிக்கிறேன் என்று சொன்னது இன்னும் என் நினைவிற்கு வருகிறது. என்றால் கவிதை என்றால் அப்படி ஒரு இடம் உண்டு. தமிழுடைய வரலாறு என்பதே கவிதையின் வரலாறு தான். நான் நிறைய மேடைகளிலே பதிவு செய்வேன். தமிழ் வரலாறு என்பது தமிழ் கதைகளின் வரலாறு அல்ல, தமிழ் உரைநடையின் வரலாறு அல்ல. தமிழின் வரலாறு என்பது நம்முடைய அன்னை தமிழுக்கு செம்மொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கவிதையின் வரலாறு. மறைமலை அடிகள் ஒரு பட்டியலையே கொடுப்பார். 1ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியம், 2ஆம் நூற்றாண்டில் சங்க இலக்கியங்கள், 3ஆம் நூற்றாண்டில் திருவாசகம், 4ஆம் நூற்றாண்டில் ஆசாரக்கோவை, 5ஆம் நூற்றாண்டில் பெருங்கதை, 6ஆம் நூற்றாண்டில் கல்லாடம், 7-8 நூற்றாண்டுகளில் தேவார பாடல்கள், 9ஆம் நூற்றாண்டில் ஆழ்வாரடிகளின் பக்தி பாசுரங்கள், 10ஆம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணி, 11ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணம், 12ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கந்த புராணம், பிற்பகுதியில் கம்பராமாயணம், 13ஆம் நூற்றாண்டில் சிவஞான போதம், 14ஆம் நூற்றாண்டில் தலபுராணங்கள்,
15ஆம் நூற்றாண்டில் வில்லிபுத்தூரார் பாரதம், 16ஆம் நூற்றாண்டில் திருவிளையாடற் புராணம், 17ஆம் நூற்றாண்டில் சீரா புராணம் தேம்பாவணி, 18ஆம் நூற்றாண்டில் தாயுமானவர் பாடல்கள், 19ஆம் நூற்றாண்டில் வள்ளலார் பாடல்கள், 20ஆம் நூற்றாண்டில் மகாகவி பாரதி பாடல்கள் என்று 20 நூற்றாண்டு வரலாறு தமிழுக்கு இருக்கிறது என்று பட்டியல் கொடுத்தார். ஆக தமிழ் கவிதைகளுக்கு என்று அவ்வளவு வலிமை இருக்கிறது, அதை மறந்துவிடக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களை கூட கவிதையாக்கியவர்கள் தமிழர்கள். அதாவது வெள்ளந்தி என்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்படுகிறோம். வெள்ளந்தி என்றால் என்ன பொருள்? அந்த ஆள் அவன் ரொம்ப வெள்ளந்தியா, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. நினைத்து பாருங்கள், அதற்கு பொருள் எழுதுகிறார்கள், வெள்ளத்திற்கும் தீக்கும் ஒன்றுமே தெரியாதான். வெள்ளம் வருகிறது, அது தீப்பிடித்து எரிகிறது என்றால் நல்லவனா கெட்டவனா என்றது இரண்டுமே பார்க்காதாம், அழித்து விட்டு சென்று கொண்டே இருக்குமாம். அந்த வெள்ளந்தியாக இருக்கிற மனிதனுக்கு ஒன்றுமே தெரியாதான். அதனால்தான் அவருக்கு வெள்ளந்தி என்று சொன்னார்களாம். நினைத்து பாருங்கள், ஒரு வார்த்தை. உலகத்தின் புகழ்பெற்ற கவிஞன் கலீல் கிப்ரானுடைய ஒரு புகழ்பெற்ற வாசகம், உங்கள் குழந்தைகள் அல்லர், உங்கள் வழியாக வந்தவர்கள். 3 வரிகளில் உலக புகழ்பெற்ற கவிஞன் சொன்னதை என்னுடைய தமிழ் ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னது, குழந்தைகளை பெற்றவர்களுக்கு பெற்றோர்னு பேர் வச்சான். யாரோ தந்து நீ ரிசீவ் பண்ற, நீ யூ ஆர் நாட் ஏ கிரியேட்டர், யூ ஆர் ஒன்லி ஏ ரிசீவர். பெற்றோர்னு பேர் வச்சாங்க. உங்களுடைய குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல, உங்கள் வழியாக வந்தவர்கள். சின்ன சின்ன விஷயங்கள். நாம் ஆத்திச்சூடி படித்திருக்கிறோம். ஞா போல் வளை இருக்கிறது இல்லையா? காஞால கற்றுணர்ந்து சொல்லேன் ஞா போல் வளை. ஞா போல் வளைக்கு என்ன பொருள்? நானும் நினைத்து கொண்டிருந்தேன், ஞா மாதிரி வளைய வேண்டும், அதற்குத்தான் அவ்வை ஞா போல் வளை என்று சொன்னாலாம். ஆனால் அறிஞர் செல்வ கணபதி எழுதிய புத்தகத்தை படித்து ஆச்சரியப்பட்டு போனேன். இப்படி ஒரு அதிசயம் இருக்கிறதா என்று. தமிழ் எழுத்துக்களில் உங்களுக்கு தெரியும், கா ஞா சா ஞா டானா தானா போகிறது அல்லவா? அந்த ஞா என்கிற எழுத்தில் ஞாவிற்கும் இங்கன்னாவிற்கும் முதல் எழுத்துக்கும் கடைசி எழுத்துக்கும் மட்டும்தான் வார்த்தை உண்டாம். வேறு வார்த்தைகளே கிடையாதாம் வேறு சொல்லு அந்த எழுத்துக்கு. அதாவது ஞாபனாக்கு வார்த்தை இல்லை, நீனாவிற்கு வார்த்தை கிடையாது, நீயன்னாவிற்கு கிடையாது, எந்த எழுத்துக்கும் கிடையாது. இங்கனம் என்கிற ஒரு வார்த்தை, அதில் இங்கு வருகிற ஞாபகம், வேறு வார்த்தையே தமிழில் கிடையாது என்கிறார்கள். ஆனாலும் அந்த ஞா என்ன செய்கிறதாம்? தன்னுடைய வம்சத்தையே வளைத்து கட்டி காப்பாற்றி கொண்டு இருக்கிறதாம். உன்னுடைய குடும்பத்தில் பயனில்லாதவர்கள் இருக்கலாம், வயதானவர்கள் இருக்கலாம், அதனால் அந்த குடும்பத்திற்கு எந்த பயனும் இருக்காது, அவர்களையும் நீ கட்டி காப்பாற்ற வேண்டும் என்று தான் அவ்வை ஞா போல் வளை என்று சொன்னாலாம் எழுதுகிறார். ஒரு சாதாரண ஒரு வரி இல்லையா? நான் பல மேடைகளிலே பதிவு செய்வேன். ஒரு தடவை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கை கொடுத்தார், இப்படி ஒரு பொருள் இருக்கிறதா என்று. உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்கிற வார்த்தைக்கு ஒரு மரபு தொடருக்கு. உள்ளங்கை நெல்லிக்கனி என்றால் என்ன பொருள்? நினைத்து பாருங்கள். ஒரு சாதாரண மரபு தொடர், ஒரே ஒரு வரி. ஏன் உள்ளங்கை நெல்லிக்கனி போல விளங்கியது என்று சொல்லுகிறோம்? உள்ளங்கை எலுமிச்சங்கனி என்று சொல்லக்கூடாதா? உள்ளங்கையில் எலுமிச்சனி இருந்தால் விளங்காதா? தெரியாதா? உள்ளங்கை நாவல்கனி என்றால் தெரியாதா? ஏன் என் தமிழன் உள்ளங்கை நெல்லிக்கனி என்று சொன்னான்? திருச்சியை சார்ந்த பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் தான் அதற்கு விளக்கம் சொல்கிறார். உள்ளங்கை நெல்லிக்கனி. நெல்லிக்கனியை பாருங்கள், நெல்லிக்கனியில் வெளியே வெள்ளை கோடுகள் இருக்கும். விதையை உடைச்சி பார்த்தா உள்ளே இருக்கிற விதை மேடு பள்ளமாக இருக்கும். உள்ளே இருக்கிற விதை எந்த இடத்தில் மேடாக இருக்கிறதோ அதற்கு ஏற்றால் போல் வெளியே அந்த வெள்ளை கோடு இருக்குமா? ஆக அந்த நெல்லிக்கனியை உடைக்காமலேயே நெல்லிக்கனியினுடைய வெளித்தோற்றத்தை வைத்து விதை இந்த இடத்தில் மேடாக இருக்கிறது, இந்த இடத்தில் பள்ளமாக இருக்கிறது என்று சொல்லிவிட முடியுமா? ஒரு மனிதனுடைய புறத்தோற்றத்தை வைத்தே அகத்தோற்றத்தை சொல்லிவிடலாம் என்பதைத்தான் உள்ளங்கை நெல்லிக்கனி என்று சொன்னார்கள் என்று சொல்கிறார். ஒரு மரபு தொடர் பாருங்கள். ஆக அப்படிப்பட்ட மொழி நம்முடைய மொழி. ஆக ஒரு கவிதை மாதிரி வார்த்தைகள், ஏன்னா அது அப்படி ஒரு வரம் நமக்கு. சில பேர் சாதாரண பேசுவதே நமக்கு கவிதை மாதிரி இருக்கும். நான் வந்து பொதுப்பணித்துறை மதுரையிலே பணியாற்றி கொண்டிருந்தேன். 2000 ஆண்டில் எனக்கு மாறுதல் வருகிறது, சென்னைக்கு மாறுதல் வருகிறது, தலைமைச் செயலகத்திற்கு. ஒரு அக்டோபர் மாதம் மாறுதல் வருகிறது. நான் செல்கிறேன். குழந்தைகள் பள்ளியிலே படித்து கொண்டிருக்கிறார்கள். மே மாதம் தான் கூட்டிட்டு போக முடியும், லீவ் முடிஞ்சு தான், ஸ்கூல் முடிஞ்சுதான், எக்ஸாம் முடிஞ்சு. நான் மட்டும் போய்விட்டேன். வாரம் சென்னையிலிருந்து மதுரைக்கு வந்து விடுவேன். எனக்கு எழுத்தால ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் ட்ரெயினில். அவர் கேட்டார், எங்கே வேலை பார்க்குறீங்க? நான் தலைமைச் செயலகத்தில் பொதுப்பணித்துறையில் வேலை பார்க்குறேன். ஓஹோ, ஃபேமிலி எங்கே இருக்குது? ஃபேமிலி மதுரையில் இருக்குது. உங்களுக்கு சனி ஞாயிறு 2 நாள் லீவோ? ஆமாம், 2 நாள் லீவு. வெள்ளிக்கிழமை கிளம்பிடுவீங்க? ஆமாம். ஓஹோ, உங்கள் மனைவி சனி எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்களோ?
அவர் சனின்னு சொன்னது என்னையவா கிழமையான்னு இது வரைக்கும் தெரியல. அதுதான் நம்முடைய மொழியினுடைய பலம், தமிழுக்கு இருக்கிற பலம். அதாவது சில புத்தகங்களை படிக்கின்ற பொழுது நமக்கு எதெல்லாம் தெரியும் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் படிக்கத்தான் இவையெல்லாம் நமக்கு தெரியவில்லையே என்கிற எண்ணம் வரும். திருக்குறளை பற்றி செல்வ கணபதி ஐயா அவர்கள், மறைந்த செல்வ கணபதி ஒரு அற்புதமான புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு திருக்குறளுக்கு ஒரு விளக்கம் சொல்லாரு. செய்நன்றி அறிதல் அதில் வரக்கூடிய குறள், நயன்தூக்கார் செய்த உதவி பயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. இந்த திருக்குறளுக்கு நீங்கள் எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்து பொருளை பாருங்கள். எதிர்பாராமல் செய்யக்கூடிய உதவி என்பது கடலை விட பெரியது. நீங்கள் யாருடைய உரை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள், இதுதான் இருக்கும். ஆனால் செல்வ கணபதி சொல்கிறார் இந்த புத்தகத்தில், இல்லை வள்ளுவர் அப்படி சொல்லலைங்கிறார். நயன்தூக்கார் செய்த உதவி, எதிர்பாராமல் செய்யக்கூடிய உதவி என்பது கடலை விட பெரியது என்று எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள். கடல் பெரிதுனா கடலை பெரிது, கடலை விட இந்த உதவி பெரிது. எதிர்பாராமல் செய்யக்கூடிய உதவி என்பது கடலை விட பெருசு அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு என்று எல்லோரும் அவர் மறுக்கிறார். இல்லை, என்ன சொல்றாரு, வள்ளுவர் அளவை வைத்துக்கொண்டு சொல்லவில்லை, கடலின் தன்மையை வைத்து சொல்கிறார். என்ன, கடல் சூரியன் கடலுடைய தண்ணியை கேட்கும்போது கடல் கொடுக்கும்போது கடல் என்ன நினைக்குமா, நம்ம இன்னைக்கு கொடுப்போம், இது எங்கே போயிட போகுது, அது போய் மேகமாக மாறி மழையாக பொழிஞ்சு நதியாக மாறி மறுபடியும் என்கிட்ட தானே வரப்போகுது அப்படின்னு அந்த கடல் எதிர்பார்த்து கொடுக்குமா. நம்ம வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரர் வர்றாரு, அம்மா இது பிச்சை போடும்போது நம்ம இன்னைக்கு பிச்சை போடுவோம், நாளைக்கு இவன் நமக்கு பிச்சை போடுவான்னு எதிர்பார்த்தா போடுறாங்க? இல்லை, கடல் எதிர்பார்த்து தான் அந்த உதவியை செய்கிறது. ஆனால் அம்மா செய்கிற உதவி எதிர்பார்த்து செய்யவில்லை. அதனால் இந்த உதவி என்பது அந்த உதவியை விட பெரியது, கடலை விட பெருசு, அந்த கடலின் தன்மையை விட பெரியது. நயன்தூக்கார் செய்த உதவி பயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது என்று வள்ளுவர் சொன்னது கடலின் அளவை வைத்து அல்ல, கடலின் தன்மையை வைத்துத்தான் சொன்னார் என்று சொல்கிறார். இது எனக்கு புதிய செய்தியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கவிதைகள் நம்மிடம் இருக்கின்றன. அதான் ஒரு முறை ஒரு பட்டிமன்றம் நடந்தது. குன்றக்குடி அடிகளார் நடுவர், வழக்காடு மன்றம். வழக்கு தொடுத்தவர் சத்தியசீலன், மறைந்த சத்தியசீலன், மிகப்பெரிய அறிஞர். என்ன வழக்குன்னா, வள்ளுவர் திருக்குறளில் எல்லா கருத்துக்களையும் சொல்லி இருக்கிறார் என்பது பொய் என்று வழக்கு தொடுக்கிறார். வழக்கை மறுப்பவர் சொல்வேந்தர் ஐயா சுகி சிவம், நடுவர் குன்றக்குடி அடிகளார். இப்போ சத்தியசீலன் ரெடி, இவர் தயாராயிட்டாரு, எல்லா கருத்துக்களையும் சொல்லி இருக்கிறார். குன்றக்குடி அடிகளார் முதல்ல கேட்கிறாரு, நானே ஒரு கேள்வி கேட்கிறேன், வழக்காடு மன்றத்தினுடைய நடுவர் என்கிற முறையில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், திருவள்ளுவர் குடும்ப கட்டுப்பாடு பற்றி சொல்லியிருக்கிறாரா? ஏன்னா அப்போ குடும்ப கட்டுப்பாடு பிரபலமாக இருந்த நேரம், அமுல்படுத்தி கொண்டிருந்த நேரம் கேட்கிறார். உடனே சுகி சிவம், ஒரு சாமியாரிடமிருந்து இந்த கேள்வியை நான் எதிர்பார்க்கவில்லை, குடும்ப கட்டுப்பாடு பற்றிய ஒரு கேள்வியை ஒரு சாமியிடமிருந்து நான் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டு சொல்லி இருக்கிறார். நடுவர் அவர்களே, எங்க சொல்லியிருக்கிறாரு? 2 குழந்தை வேணும்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரா? ஆம், சொல்லியிருக்கிறார். குழல் இனிது யான் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். 2 தானே சொல்றாரு உமையா, அதனால 2 குழந்தை போதும் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார். உடனே சத்தியசீலன் எழுந்து, 2 குழந்தை போதும் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னாரே, ஆனால் இந்திய அரசாங்கம் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும், ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று தானே சொல்கிறது. வள்ளுவர் அதை எங்கே சொல்லியிருக்கிறார் என்று கேட்ட பொழுது உடனே சுகிசுவம், அதையும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரே, ஏன் சொல்லவில்லை? குழலினிது யாழினிது என்பதற்கு மழலை சொல் கேளாதவர் என்றால் என்ன பொருள்? குழல் என்பது ஆண் வாசிக்கக்கூடிய கருவி, யாழ் என்பது பெண் வாசிக்கக்கூடிய கருவி. அதனால் தான் ஒரு ஆண் கருவியையும் பெண் கருவியும் சொல்லி ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆண் போதும் பெண் போதும் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்று சுகிசிவம் சொன்னாராம். அதான் நீங்க நினைச்சு பாருங்க, உண்மையிலே திருவள்ளுவர் அப்படி நினைச்சு எழுதினாரா இல்லையோ, ஆனால் நாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு பொருள் அதிலே இருக்கிறது. கம்பராமாயணத்தில் ஒரு பாடல் உண்டு. ராமரிடம் தோற்று ராவணன் போகும்போது ஒரு பாடல் உண்டு இல்லையா? மாதிரம் எதையும் நோக்கான் வடநகர் நோக்கான், அப்படியே அந்த பாட்டு வரும்.
காதலர் தம்மை நோக்காம் கடற்பெரும் சேனை நோக்கான் தாதவள் கூந்தல் தனித்தனி நோக்க பூதலம் என்னும் நங்கை ஒன்றையே நோக்கி புக்கணன்னு வரும். அதாவது ராவணன் போகின்ற பொழுது தோற்று போகிறான். போகும்போது அவன் தான் வென்ற திசைகளையும் பார்க்கலையாம், தன்னுடைய நகரத்தையும் நிமிர்ந்து பார்க்கலையாம், அந்த காதலி அவனை பார்த்து கொண்டிருக்கிற காதலிகளையும் பார்க்கலையாம். எதையுமே பார்க்காம தலை குனிந்து நடந்தான் என்று எல்லோரும் பொருள் சொல்லி இருக்கிறார்கள். எங்கள் அண்ணாச்சி நெல்லை கண்ணன் தான் ஒரு முறை சொன்னாருங்க, யாருமே அப்படி பதில் சொல்ல. அவர் சொன்னார், ராவணன் தலை குனிஞ்சு நடந்தான்ல, அவன் சும்மா தலை குனிஞ்சு நடக்கலை, பூமியை பார்க்குறான்ல, பூமியை பார்த்து ராவணன் சொல்கிறானா, அடி பாவி, வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் யார்கிட்டையுமே தோக்கலையே, உன் மகளாலெல்லாம் எனக்கு இந்த பிரச்சனை வந்துடுச்சு. சீதா வந்து பூமி தேவியின் மகள் அல்லவா, எல்லாரும் தலை குனிந்து ராவணன் நடந்தான் என்றுதான் பொருள் சொல்லி இருக்கிறார்கள். அண்ணாச்சி நெல்லை கண்ணன் தான் ஒரு முறை சொன்னார், இப்படி வந்து பூமியை பார்த்து அடி பாவி உன் மகளாலெல்லாம் எனக்கு இந்த தலைகுனிவு வந்து விட்டது என்று சொல்லிக்கொண்டே நினைத்து கொண்டே ராவணன் சென்றான் என்று சொல்கிறார். நினைத்து பாருங்கள். ஆக பொருள் சொல்லுகின்ற பொழுது கூட அப்படிப்பட்டது. அதுதாங்க கவிதை, அதுதான் கவிதை. அதாவது கவிதை என்பது வெறும் பாடல் மட்டுமல்ல. அதனால்தான் ஒரு அழகான பெண்ணை பார்த்தால் கவிதை மாதிரி என்று சொல்கிறோம், நல்ல இதயங்களை கவிதை மாதிரி என்று சொல்கிறோம். அதுதான் கவிதைக்கான இலக்கணம். நல்ல இதயம் இருக்கிறது. நான் கூட சமீபத்திலே படித்தேன், பிச்சாண்டி அவர்கள், எம்ஜிஆருடைய உதவியாளராக இருந்த பிச்சாண்டி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் எம்ஜிஆரை பற்றி, மிகப்பெரிய புத்தகம். இந்த சத்துணவு தந்த சரித்திர நாயகர் என்று எம்ஜிஆர் அவர்களுக்கு பெயர் உண்டு. உண்மையிலேயே ஏழை குழந்தைகளுக்கு அல்லது பசிக்கிற குழந்தைகளுக்கு உணவளிப்பதை மாதிரி வேறு எதையும் நீங்கள் சொல்ல முடியாது. அவர் எழுதுகிறார், எம்ஜிஆர் ஒரு நாள் கோப்பு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தன் செயலாளர் பரமசிவத்திட்ட சொல்றாராம், எம்ஜிஆர் கையெழுத்து போட்டுக்கொண்டே முதல்வர் எம்ஜிஆர் சொல்கிறாராம், ஏழை குழந்தைகளுக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு நான் ஏதாவது பண்ண வேண்டும் என்று நினைக்கிறேன், ஒரு நல்ல திட்டத்தை கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க என்று சொல்கிறார். இவங்க ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு திட்டத்தை சொல்றாங்க, இல்லை அது வேண்டாம் அது வேண்டாம், எல்லாருக்கும் பயனடைய வேண்டும், அந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய சாதி மதங்களை கடந்து எல்லா குழந்தைகளுக்கும் அது பயனடைய வேண்டும் என்று சொல்கிறார். திரும்ப ஒரு நாள் சொல்றார், அவரே யோசித்து சொல்கிறார், மதிய உணவு கொடுத்தால் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார். இல்லை அது ஏற்கனவே கொடுக்கறது தானே என்று செக்ரட்டரி சொல்றாங்க. எம்ஜிஆர் சொல்றார், நானும் எனக்கும் தெரியும், 1920ஆம் ஆண்டு பிட்டி தியாகராயர் தான் இதை ஆரம்பித்தார் சென்னையிலே. 1925 வரை கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு நிறுத்திவிட்டார்கள் அதை, பொருளாதார இன்மை காரணமாக. அதற்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தார், அது எனக்கு தெரியும், ஆனால் நான் வேறு மாதிரி சிந்திக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை உங்களிடம் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆனாலும் நம்முடைய பொருளாதாரம் இடம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பேச்சு வருகிறது. அவர் பிச்சாண்டி எழுதுறாரு, அவர் டெய்லி காலையில் டீ குடிக்க போவாராம் தேநீர் கடைக்கு, வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி. அந்த டீ கடையில் ஒரு நாள் ஒரு பையன் வந்து ஒரு டீ சாப்பிடாம பிஸ்கட் மட்டும் வாங்கி சாப்பிட்டு போனானாம். இதை சாப்பிட்டாலே எனக்கு வயிறு நிறைஞ்சிரு சார்னு. அப்போ இது மாதிரி கொடுக்கலாமா? ஏன்னா அப்போ எம்ஜிஆர் சொன்னது ஒரு பையனுக்கு 50 காசு செலவழிக்கலாம். இப்போ அது 15 ரூபாய்ன்னு அவர் எழுதியிருக்கிறாரு. அப்போ 50 பைசா. இவர் என்ன செஞ்சிருக்காரு, 50 பைசாவுக்கு பிஸ்கட்டு, 50 பைசாவுக்கு ரொட்டி, அதே 50 காசுக்கு ரஸ்க்கு, இப்படி ஒரு 5 விஷயம் கொண்டு போய் ராமாவரம் தோட்டத்தில் போய் எம்ஜிஆர்கிட்ட கொடுத்தாராம். இது மாதிரி மத்தியானம் இதில் எதையேன்னு ஒன்று நம்ம பசங்களுக்கு கொடுக்கலான்னு. எம்ஜிஆர் அப்படி கோபமாக பிச்சாண்டியை பார்த்தாராம். இவ்வளோதான் இருக்கா, வேறு ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது பாக்கெட் இருக்கா? இல்லை இவ்வளோதானாராம். ஏன் பிச்சாண்டி, மத்தியானம் உங்களை இதை சாப்பிட சொன்னால் நீங்கள் சாப்பிடுவீங்களா? எம்ஜிஆர் கேட்ட கேள்வி அவர் பதிவு செய்திருக்கிறார். பிஸ்கட்டையோ ரொட்டியோ கொடுத்து டெய்லி மத்தியானம் சாப்பிடுங்கன்னா நீங்கள் சாப்பிடுவீங்களா? நம்மளை மாதிரி அவங்கள நினைக்கணும். இதெல்லாம் சாயந்தரம் காஃபி டீக்கு சாப்பிட்றது, நல்ல யோசனை சொல்லிங்க, எடுத்துகிட்டு போங்க என்று சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் சொன்னாராம், அழைத்து, நானே சொல்லுகிறேன், மதியம் அத்தனை பேருக்கும் சத்துணவு உணவு திட்டம் கொண்டு வர வேண்டும். இப்பொழுது ஒரே இடத்தில் பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தில் ஒரே இடத்தில் உணவு தயாரிக்கப்பட்டு, கோதுமை உணவு தயாரிக்கப்பட்டு எல்லோருக்கும் அனுப்பப்படுகிறது. அந்த உணவு ஆறி போய்விடும். அப்படி செய்யக்கூடாது. ஒவ்வொரு பள்ளியிலும் சமையல் செய்ய வேண்டும், ஒவ்வொரு பள்ளியிலும் உணவு தயாரித்து அதைத்தான் நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டத்தை தயார் செய்ய சொல்லி சமூக நலத்துறையின் திட்டம் தயாரிக்கப்பட்டு
அது வந்து தலைமைச் செயலாளர் திரவியத்திற்கு சொல்லப்பட்டு அனுப்பப்படுகிறது. அது நிதி செயலாளருக்கு போகிறது. ஃபைனான்ஸ் செக்ரட்டரி பார்த்துட்டு சொன்னாரா, அதுக்கு 100 கோடி ரூபாய் செலவாகும் இந்த திட்டத்தை அமல்படுத்தினார். அதனால் தமிழ்நாடு முழுமையும் இதை அமல்படுத்த முடியாது. அதனால் முதலில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் அமல்படுத்தலாம் என்று ஒரு குறிப்பு எழுதி, அந்த குறிப்பு நாவலர் நெடுஞ்செழியனுக்கு நிதியமைச்சருக்கு போகிறது. அவர் கையொப்பமிட்டு முதலமைச்சருக்கு போகிறது. முதலமைச்சர் பார்க்கிறார், கூப்பிட்டாராம், இங்கே வாங்க, இது என்ன செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு மட்டும் முதல்ல இல்லை, ஃபைனான்ஸ் கூடாது, முடியாது, எல்லா மாவட்டத்திற்கும் இதை அமல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் குறிப்பெழுதி அனுப்புகிறார். மறுபடியும் கோப்புகளுக்கு வருகிறது. நாவலர் நெடுஞ்செழியனிடம் சொல்கிறார்கள், முடியாதுங்க, கவர்மெண்ட்ல ஃபண்டு கிடையாது, நீங்கள் தான் சிஎம்கிட்ட சொல்லணும். சரி, சிஎம்க்கு ஃபோனை போடுங்க. எம்ஜிஆருக்கு ராமவரம் தோட்டத்திற்கு தொலைபேசுகிறார்கள். எம்ஜிஆர் ஃபோனை எடுக்கிறார், நெடுஞ்செழியன் பேசுகிறார். நம்ம சொல்லுறாங்க 100 கோடி ரூபாய் செலவாகும், பணம் கிடையாது என்று சொல்கிறார்கள் என்று சொல்கிறார். இது மட்டும்தான் நாவலர் நெடுஞ்செழியன் சொல்றது பக்கத்தில் இருந்த 2 பேருக்கும் கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் நாவலர் நெடுஞ்செழியன் சரிங்க ஐயா, சரிங்க சரிங்க சரிங்கன்னு மட்டும் தான் சொல்லார். அப்போ எம்ஜிஆர் அங்கிருந்து ஏதோ சொல்கிறார் என்று. அதற்கு பிறகு சொன்னாராம், இல்லைங்க, அது என்னுடைய திட்டம். எம்ஜிஆர் தொலைபேசியில் சொன்னாலாம், நான் பிச்சை எடுத்தாவது என் மக்களுக்கு சோறு போடுவேன். அந்த வார்த்தை பாருங்க, நான் பிச்சை எடுத்தாவது தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகளுக்கு மதிய உணவு நான் அளிப்பேன், நான் பார்த்துக் கொள்கிறேன், அனைத்து மாவட்டங்களிலும் இந்த ஆண்டே அதை நிறைவேற்ற வேண்டும் எம்ஜிஆர். அதற்கு பிறகு எம்ஜிஆரே உரை நிகழ்த்துகிறார். நன்கொடைகள் வந்து குவிந்தன என்று எழுதுகிறார்கள். அவ்வளவு தூரம். எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு முதலமைச்சர் நினைத்தால் கூட அவருடைய உள்ளம் சரியாக இருந்தால்தான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. தன்னுடைய இதயத்தை அப்படி கவிதையாக வைத்திருந்தவர் எம்ஜிஆர். அதுதான் உண்மை. ஆக கவிதையை பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுது அதான் உண்மை. ஏனென்றால் நம்முடைய தமிழ் கவிதைகள், நாம் கவிதையை வைத்துத்தான் மற்றவர்களை பார்க்கிறோம். சில விஷயங்களை கேள்விப்படுகின்ற பொழுது நான் ஏற்கனவே பதிவு செய்கிற செய்தி தான். அதாவது ஒரு முறை சிலப்பதிகாரத்திற்கு ஏன் சிலப்பதிகாரம் என்று பெயர் வைத்தார்கள் என்று நம்முடைய மாப்போசி அவர்கள் சொன்னார்கள். அதாவது நம்முடைய பண்பு, நம்முடைய மூதாதையர்கள் எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள். ஒரு முறை அவர் 1 வருடம் உரை நிகழ்த்தினார். சென்னை ஏவிஎம் ராஜேஸ்வரி மண்டபத்தில் சிலப்பதிகாரத்தை பற்றி மாதம் ஒரு கூட்டம் என்று சொல்லி மாப்போசி அவர்கள், சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் உரை நிகழ்த்தினார். ஒரு நாள் அவர் ஒரு கேள்வி கேட்டாராம், சிலப்பதிகாரத்திற்கு இளங்கோவடிகள் ஏன் சிலப்பதிகாரம் என்று பெயர் வைத்தார்? எது சிலம்பு அதனால பெயர் வச்சாங்கன்னு 2 பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை என்று சொல்லிவிட்டு, நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு மாப்போசி ஒரு செய்தியை சொன்னாராம். வால்மீகி ராமாயணத்திலே ஒரு காட்சி, சீதை அமர்ந்திருக்கிறாள், மாயமான் மாரீசன் போகிறான், சீதை அதை பார்த்தோன்னு இந்த மான் வேணும்னு கேட்குறா. உடனே ராமன் எவ்வளவோ சமாதானம் சொல்கிறார், அப்புறம் வாங்கி தரேன், அப்புறம் வாங்கி கேட்கல, எனக்கு மான் வேணும்னு நிற்கிறா சீதை. மானை உங்களுக்கு நமக்கு நடந்தது தெரியும். மானை விரட்டுகிறார். அவன் மாரீசன் ராமா என்று அலறி கொண்டு சாகிறான், கீழே விடுகிறான். அதற்கு பிறகு நடந்தது, லட்சுமணா என்று அலறி கொண்டு சாகிறான். லட்சுமணா அவனை போகிறான், ராமனுக்கு ஏதோ ஆகிப்போச்சு, நீ போன்னு லட்சுமணனே அனுப்பிச்சி வச்சுட்டா சீதை. ராமனும் லட்சுமணனும் வந்து பார்க்கிறார்கள், சீதையை காணவில்லை. எனக்கு தெரிந்து மனைவியை காணவில்லை என்றதும் கதறி கதறி அழுத ஒரே கணவன் ராமன் தான். அவனுடைய சோக வால்மீகி ராமாயணத்தில் அவ்வளவு காட்டப்படுகிறது, கம்பராமாயணத்தை விடவும் அதிகம். என்ன பண்ணுவது? அவனை சுக்ரீவன் இடத்திலே கூட்டு போகிறார்கள். அப்பொழுது சுக்ரீவன் சொல்றான், என்னுடைய வானரங்கள் காட்டின் வழியாக வந்து கொண்டு வருவது கொஞ்சம் நகைகள் கீழே கிடந்தன, அந்த நகைகளை நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம், அணிகலன்களை, அவற்றை காண்பிக்கிறோம். இவை உங்கள் மனைவியின் நகைகளாக இருந்தால் உங்கள் மனைவி கடத்தப்பட்டிருக்கிறாள் என்று தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி ராமனிடம் அந்த அணிகலன்களை சுக்ரீவன் கொடுக்கிறான். ராமன் அதை வாங்கி அப்படியே வரிசைப்படுத்திட்டு ஒரு பெண் அணிவதை போல மேலே நெத்திச்சூடி, கழுத்தில் அணியக்கூடிய சங்கிலி, இடுப்பில் அணியக்கூடிய ஒட்டியானம், காலில் அணியக்கூடிய சிலம்பு என்று வரிசைப்படுத்துகிறான். வரிசைப்படுத்தி விட்டு பக்கத்திலே இருந்த தம்பி லட்சுமணனை பார்த்து சொன்னானாம், தம்பி லட்சுமணா, இவை உன் அந்நியாரின் நகைகளா என்று பார்த்து சொல் என்று ராமன் சொல்கிறான். உடனே லட்சுமணன் சொன்னானாம், அண்ணா, தினமும் என் அந்நியாருடைய பாதங்களை பணிந்து வணங்கித்தான் எனக்கு பழக்கம், நான் ஒரு நாளும் என் அண்ணியை நிமிர்ந்து பார்த்ததே இல்லை, அதனால் என் அண்ணியின் கால்களில் அணிந்திருந்த சிலம்பு மட்டும்தான் எனக்கு தெரியும், மற்றவை எனக்கு தெரியாது என்று லட்சுமணன் சொன்னாராம். இந்த இடத்தில் நிறுத்திவிட்டு மாப்போசி சொன்னார், எப்படி சீதை ஒரு பத்தினி தெய்வமோ அதை போல கண்ணகி ஒரு பத்தினி தெய்வம். கண்ணகி காவியம் என்று பெயர் வைத்தால்
அதை படிப்பவர்களுக்கு கண்ணகியினுடைய முழு உருவமும் நினைவிற்கு வரும். கண்ணகியின் முழு உருவமும் இந்த கதையை படிப்பவர்களுக்கு நினைவிற்கு வரக்கூடாது. கண்ணகியின் பாதங்கள் மட்டும்தான் நினைவிற்கு வர வேண்டும் என்றுதான் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்று பெயர் வைத்தார் என்று சொன்னார். நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு பெயர் வைக்கும் போது கூட, ஒரு காப்பியத்திற்கு பெயர் வைக்கும் போது கூட எவ்வளவு பண்பாடு மிக்க மொழியாக நம்முடைய மொழி இருந்திருக்கிறது. அதுதான். ஏனென்றால் நீங்கள் ஒரே கவிஞர்கள் எப்படி வேண்டுமானாலும் கவிதையை புரட்டி பார்ப்பதை பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட வசதி நம்முடைய மொழி கவிதைகளிலே இருக்கிறது. அந்த கவிதையை கையாளுகிற விதம், நீங்கள் உதாரணத்திற்கு இப்போ உணர்ச்சி கவிஞன் காசி ஆனந்தன் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் இலங்கையை வர்ணித்து கவிதை எழுதுவார். இலங்கையை வர்ணித்து, கடல் சூழ்ந்த யாழ்ப்பாணம் படகு போல் இருக்கும், கரை மணலில் நண்டு ஏதேதோ கிறுக்கும், குடை போலும் பனை மரம் பார்ப்போரை மயக்கும், கொள்ளை அழகு என்று உலகமே வியக்கும், கோணமா மலை மீதில் அலைமோதி பாயும், கூட்டமா இளமான்கள் கடலோரம் மேயும், தேனிலா காலத்தில் கடலில் பொன் பூக்கும், தீந்தமிழ் மரவன் கை எழுதுகோல் தூக்கும். அந்த அப்படி போய்கிட்டே இருக்கும். விழிகளில் வன்னிமண் அழகள்ளி சொரியும், வேரில்லா செடியை போல் மயில் ஆடி திரியும். அப்படின்னு ஒரு அழகியல் கவிதை என்றால் எப்படி இருக்க வேண்டும், அதற்கு ஏற்ற வார்த்தை. அதே காசி ஆனந்தன் கோபமாக எழுதுவார் போர்க்களத்தை பற்றி. சூடு சொரணை கொஞ்சமும் இல்லை, சொல்லடா நீயா தமிழனின் பிள்ளை. அந்த போர்க்களத்தில் போரில் ஈடுபடாத உணர்வில்லாத தமிழர்களை பார்த்து காசி ஆனந்தன் பாடுவார். சூடு சொரணை கொஞ்சமும் இல்லை, சொல்லடா நீயா தமிழனின் பிள்ளை. தோட்டத்தில் தன்னை அழித்தவன் வீட்டிற்கே தோரணமாகிறது வாழை. அந்த ஓமையை பாருங்க. தோட்டத்தில் தன்னை அழித்தவன் வீட்டுக்கே தோரணமாகிறது வாழை, நீயும் நாட்டினில் உன்னை அழித்தவன் காலையே நக்கினாய் நீ ஒரு கோழை. கூப்பிட்டு பதவி கொடுத்த பகைவனை கும்பிட்டு வாய்பொத்தி நின்றாய், கூப்பிட்டு பதவி கொடுத்த பகைவனை கும்பிட்டு வாய்பொத்தி நின்றாய், அவன் சாப்பிட்டு மிஞ்சி எரிந்ததை அந்தோரி சாக்கடை நாய் போல தின்றாய். தீயவர் தலையை திருக மறந்தாய், உன் தேசத்தை பாரடா நெருப்பு, 1000 பெருமை படைத்த உன் அன்னைமன் அழிய நீ அல்லவா பொறுப்பு. இந்த கவிதை எந்த காலத்துக்கும் பொருந்தது. அதுதான் கவிதையினுடைய பலம், எல்லா காலத்திற்கும் பொருந்தும். அதே காசி ஆனந்தன் நகைச்சுவையாக எழுதுவார், கிண்டலாக எழுதுவார். தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டேடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று நீ தொலைத்தாய். கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா, கண்டவனையெல்லாம் சார் என்று சொல்வதா, கண்முன் தாய்மொழி சாவது நல்லதா. உறவை லவ் என்றாய் உதவாத சேர்க்கை, ஒய்ஃப் என்றாய் மனைவியை பார் உந்தன் போக்கை, இனிப்பை ஸ்வீட் என்றாய் இரவை நைட் என்றாய் விடியாது உன் வாழ்க்கை, இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தறி நாக்கை. வண்டிக்காரன் கேட்டான் லெஃப்டா ரைட்டா, வழக்கறிஞன் கேட்டான் என்ன தம்பி ஃபைட்டா, துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் லேட்டா, தொலையாதா தமிழ் இப்படி கேட்டா, பாட்டன் கையில் வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டி உதட்டுல என்ன லிப்ஸ்டிக்கா, வீட்டில் பெண்ணின் தலையில் ரிப்பனா, அட வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா, தமிழா நீ பேசுவது தமிழா. அதற்கான வார்த்தைகள். அதுதான் ஒரு கவிதை என்பது, ஒரு கவிஞன் என்பவன் எப்படி கையாள வேண்டும். அப்படியெல்லாம் கையாண்டதால் தான் என்னுடைய மொழியை இன்று நாம் செம்மொழி என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கவிதை அவ்வளவு ரசனை மிக்கது, அதை மறந்து விடக்கூடாது. அதே மாதிரி நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான கவிஞர், ஓமை கவிஞர் சுரதா. வைரமுத்து சொல்லுவார், கண்ணதாசனும் சுரதாவும் தான் என்னை வளர்த்தார்கள். வைரமுத்து சொல்லுவார். சுரதா ஒரு அற்புதமான அவருடைய திறமை இருந்த அளவிற்கு அவருக்கு இந்த நாட்டிலே புகழ் இருக்கிறதா என்பது எனக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. வசனம் எழுதும்போது 3 படங்களுக்கு வசனம் எழுதியவர் சுரதா. 3 சூப்பர் ஸ்டார்னு வச்சுக்கலாம். PU சின்னப்பா படத்துக்கு 1, தியாகராஜா பாவர் படத்துக்கு 1, MCR படத்துக்கு 3 படத்திற்கு வசனம் எழுதியவர் சுரதா. அவர் எழுதுவார் ஒரு வசனம், தொடாதே வஞ்சகி நீ தொட்டால் விஷம் கூட செத்துவிடும். 75 வருஷத்துக்கு முன்னால் எழுதுது. தொடாதே வஞ்சகி நீ தொட்டால் விஷம் கூட செத்துவிடும். கப்பல் அலைகளை கிழித்து செல்லலாம், அவற்றை அழித்து செல்ல முடியாது. அதெல்லாம் அந்த ஒரு வசனத்தை கூட கவிதை மாதிரி எழுதுவார். குறும்பு நிறைந்தவர். ஒரு கவியரங்கம் நடக்குது, பாரதிதாசன் தலைமை.
பாரதிதாசன் தலைமை. பாரதிதாசன் அவருடைய பேரத்தனை சுருக்கி சுரதா என்று வைத்துக் கொண்டார். சுப்புரத்தினதாசன் தான் சுரதா. பாரதிதாசனை இப்போ பாடணும், வணங்கணும். எப்படி வணங்குறார் பாருங்க. நிறுத்தத்தில் வெற்றி பெற்றான் ஆட்டனத்தி, நிதி அளித்து வெற்றி பெற்றான் பாரி வள்ளல், திருத்தத்தில் வெற்றி பெற்றார் ஒட்டக்கூத்தர், தீர்ப்புரைத்து வெற்றி பெற்றான் கரிகார் சோழன், வருத்தத்தில் வெற்றி பெற்றார் வடலூர் வள்ளல், வாளேந்தி வெற்றி பெற்றான் சேரலாதன், விருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பன், அந்த வெற்றியினை இவர் பெற்றார் என்னை போல. அதாவது அந்த வெற்றியினை இவர் பெற்றார் என்னை போல. அந்த குறும்பை பாருங்க, என்ன மாதிரி பாரதிராஜன் ஜெயிச்சாங்கிறாரு பாரதிதாசனை பார்த்து. அந்த குறும்பு எப்பொழுதுமே அப்படித்தான். அவர் சொன்ன சில வாக்கியங்கள் இந்த உலகத்தில் நின்று நிலைத்து விட்டன. சுரதா ஒரு பத்திரிகையில் எழுதும்போது ஒரு கிண்டலாக செல்வர், குமுதம் என்று நினைக்கிறேன், அதில் சில மறுப்பு எழுதுனாங்க, இவருக்கு என்ன எழுத தெரியும்னு. அப்போ அதற்கு சொன்னார் ஆனந்த விடலையா, ஆடுதற்கு தெரியாத பருவமங்கை அழகான முற்றத்தை கோணல் என்றால் வீடு கட்டி வைத்தவர்கள் சிரிப்பதென்று வேறென்ன செய்வார், எந்த நாளும் இலக்கியத்தில் ஈடுபடாது இருக்கும் இவர் எந்தன் பாட்டை இடைபோட வந்துவிட்டார், மாடு முட்டி கோபுரங்கள் சாய்வதில்லை, மாணிக்கம் கூழாங்கல் ஆவதில்லை. அந்த வரிகளை பார்த்தீங்களா, மாடு முட்டி கோபுரங்கள் சாய்வதில்லை, அது இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிற்குது. ஆக எப்படி சொல்ல வேண்டும், அதுதான் ஒரு கவிதை என்பது அப்படியோ அழிந்து போவதற்கு அல்லாமல், அதுதான் அப்படி நமக்கு கவிதைகளை தந்தவர் சுரதா. அதே மாதிரி நான் காசியானந்தனை சொன்னேன், சொல்லிக்கொண்டே போகலாம். இது கண்ணதாசனுடைய நூற்றாண்டு இல்லையா, இது கண்ணதாசனுடைய நூற்றாண்டு. கவிதைகளை கட்டி பேசும் பொழுது கவியரசரை பேசாமல் இருக்க முடியாது. கவியரசர் கண்ணதாசன், நான் கூட 2 நாட்கள் முன்பு அவருடைய நூற்றாண்டு விழாவில் பேசும்போது சொன்னேன், கண்ணதாசனை யார் வேண்டுமானாலும் பாராட்டலாம், ஆனால் கண்ணதாசனுக்கு எதிர்க்கடை விரித்திருந்த என் ஞான தந்தை என்று நான் கொண்டாடுகிற காவிய கவிஞர் வாலி பாராட்டுவாரே, அதற்கு ஈடுனே கிடையாது. அவர் ஒரு பாடல் எழுதியிருப்பாருங்க. அதாவது தமிழ் சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் கூட ஒரு கவிஞர் ஒரு பேரை சொல்ல மாட்டாங்க. ஒரு கவிஞர், அது பத்ரி சாருக்குலாம் நல்லா தெரியும், ஒரு கவிஞர் ஒரு பேரையே உச்சரிக்க மாட்டாங்க, அவ்வளவு மௌனமாக இருப்பாங்க. ஆனால் வாலி அவர்கள் கண்ணதாசனை பற்றி ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார், கிருஷ்ண பக்தன்னு. அதில் கண்ணதாசன் அம்மா கண்ணதாசனை தாலாட்டுவதாக ஒரு பாடல் எழுதியிருப்பார் வாலி. நினைத்து பாருங்கள், அவருக்கு எதிர்க்கடை விரித்திருந்தவர். அவர் எழுதுவார், பண்ணுரங்கும் நாவழகா. அந்த பாட்டே உள்ளன்போடு வாலி எழுதியிருக்கிறார் என்று தெரியும். வாலி எழுதுவார், கண்ணதாசன் அம்மா கண்ணதாசனை தாலாட்டுறாளாம், பண்ணுரங்கும் நாவழகா, பனி உறங்கும் பூவழகா, சேர சோழ பாண்டியரு சேர்ந்து வந்த மூவழகா. அந்த வார்த்தைகளை பாருங்க, பண்ணுரங்கும் நாவழகா, பனி உறங்கும் பூவழகா, சேர சோழ பாண்டியரு சேர்ந்து வந்த மூவழகா, வீணையில பாட்டெழுப்பும் வாணி எந்தன் பிள்ளை என ஏனையில படுத்திருக்க. ஏனைன்னா தொட்டில், செட்டிநாட்டில் சொல்றாங்க. இதில் சொல்லித்தரார், நீ ஒரு கவிதை எழுதும்போது அந்த மொழியைத்தான், அந்த வட்டார மொழியை பயன்படுத்த வேண்டும். வீணையில பாட்டெழுப்பும் வாணி எந்தன் பிள்ளை என ஏனையில படுத்திருக்க என்ன தவம் புரிஞ்சேனோ, இப்பிறப்பில் எந்த வயிற்றில் இப்படி ஓர் மகன் பிறக்க எப்பிறப்பில் நேர்ந்துகிட்டு எங்கெல்லாம் திரிஞ்சேனோ, சாகரத்தில் எடுக்காம சங்கமத்தில் எடுத்த முத்தே, மேகமழை கொடுக்காம தேகமழை கொடுத்த முத்தே, நல்முத்தை பழிக்கும்படி பல்முத்து முளைச்சவனே, பல்முத்து முளைக்கும் முன்னே சொல்முத்து முளைச்சவனே, சொன்னாலும் புரியாம தன்னாலும் தெரியாம அன்னாட உன் தகப்பன் அந்தியில விளக்கு வச்சா சீட்டாலே தொலைச்சு புட்ட சில்லறைய திரும்பவும் உன் பாட்டாலே சம்பாதி, நீ பாரதியில் செம்பாதி, பஞ்சான காலுதச்சு பனிக்குடம் கிழிஞ்சுது ஐயா, பிஞ்சான கையணைச்சு பால் குடம் வெளிஞ்சுது ஐயா, தாய்ப்பாலே நான் தருவேன் தலைப்பாலே மறைச்சபடி, தமிழ்ப்பாலே வள்ளுவந்தான் தருவானி வாங்கி குடி, என் பாட்டு இந்நாளில் உன்னை மட்டும் உறங்க வைக்கும், ஓம் பாட்டு பின்னாளில் ஊரு மொத்தம் கிறங்க வைக்கும், ஏழுக்கு பின்னால எட்டாக பிறந்தவனே கூழுக்கு பாடாம கொள்கைக்கு பாட்டெழுது. இதுதான் அவருடைய பாடல். நினைச்சு பாருங்க, தனக்கு எதிராக கடை விரித்திருந்து, அதாவது 2 பேரும் அவ்வளவு நண்பர்கள். அவரே எழுதுவார், நாங்கள் 2 பேரும் எலியும் பூனையும், இல்லை இல்லை நாங்கள் 2 பேரும் இதகையும் மோனையும் அப்படின்னு எழுதுவார். ஏன்னா அதே மாதிரி 2 பேருக்கு இருந்த நகைச்சுவை உணர்வு, கண்ணதாசனிடமும் அவ்வளோ நகைச்சுவை உணர்வு. ஒரு நாள் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அழகர் மலை சிலை ஆடுதுன்னு. இந்த பாட்டு பல்லவி எழுதித்தாரான். எழுதி முடிச்சு எந்திரிச்சிட்டு ரெடி பண்ணிட்டு சரி கிளம்புவோமான் இருக்காரு. இந்த பாட்டுக்கு யார் யார் டான்ஸ் ஆடுறா,
அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே டைரக்டர் நம்ம சிஐடி சகுந்தலா ஆடுறாங்க. சிஐடி சகுந்தலாவா? அந்த அம்மா அப்போ நல்ல குண்டா இருக்கும் பொழுது, குடியா கண்ணப்பா மாற்றி எழுது. அழகர் என்ன எழுதுனா, அழகர் மலை சிலையாடுது, அழகர் மலையே ஆடுதுன்னு போட்டுக்க. அந்த நகைச்சுவை உணர்வு அந்த கண்ணதா. அதே மாதிரி வாலி நகைச்சுவை உணர்வு நம்ம நிறைய பார்க்குறோம். நிறைய அது சொல்லிக்கொண்டே போகலாம். எவ்வளோ மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். அதாவது உடனுக்குடன். நான் கண்ணதாசன் பார்க்க வாய்ப்பில்லை, ஆனால் வாலியோடு 10 ஆண்டு காலம் பழகியவன். ஒரு கவிஞன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தந்தவர்கள் அவர்கள். அதாவது ஒரு வார்த்தை வங்கியாக தன்னை வைத்துக் கொள்ள வேண்டும். எடுத்தவுடன் வார்த்தை சொல்லக்கூடிய ஆற்றல். வாலி இருக்கிறார், மேடையில் பேசுகிறார். பேசுவதற்காக அவரை அழைக்கிறார்கள். பக்கத்தில் நடிகர் விவேக் உட்கார்ந்துருக்கார் ஒரு மேடையில். இது விவேக் பதிவு செய்த சம்பவம். நடிகர் விவேக் இருக்காரு, பக்கத்தில் சென்னையில் இருக்கிற மூத்த வழக்கறிஞர் காந்தி, வாலி உட்கார்ந்துருக்காங்க. வாலியை பேச கூப்பிடுறாங்க. வாலி வருகிறார், வேசி தடிக்கிடுச்சு, தடுமாறுறாரு. உடனே மூத்த வழக்கறிஞர் காந்தி அவரை பிடிச்சிக்கிறாரு. காந்தியினுடைய கைகளை பிடித்துக்கொண்டு வாலி ஸ்டெப் ஒரு கால் எடுத்து வைக்கிறாரு. விவேக் சிரிச்சார்ல, பக்கத்தில் விவேக்கை பார்த்துன்னு சொல்றாரு, என்னையா சிரிக்கிற? நான் காந்தியோட தான் வர்றேன், பிராந்தியோட வரல. அதாவது மின்னல் வேகத்தில் வார்த்தைகளை. இதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் இல்லாமல் இருந்தபோது புருக்கலின் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கு ஒலித்த பாடல் பிரார்த்தனை பாடல் ஒளிவிளக்கு படத்தில் வாலி எழுதிய இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணிவிளக்கு, தலைவா உன் காலடியில் எங்கள் நம்பிக்கையின் ஒளிவிளக்கு. எம்ஜிஆர் குணமாகி வர்றார், வாலி பார்க்க போறார். எம்ஜிஆர் படுத்திருக்கிறார் கட்டிலில், பக்கத்திலே வியின் ஜானகி அம்மையார் நிற்கிறார். வாலி நுழையும் பொழுதே அவரை பார்த்தவுடன் ஜானகி அம்மார் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிக்கிறது. இந்த மனுஷன் எழுதின பாட்டுலாம் தமிழகம் எங்கும், ஏன் தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கும் பிரார்த்தனை பாடலாக ஒலித்தது என்று நினைத்து கொண்டு சொல்லுகிறாராம். வாலி நுழையும் போதே சொன்னாராம், தலைவர் பிழைத்தது வாலி பாக்கியம். உடனே வாலி சொன்னாராம், இல்லம்மா உங்க தாலி பாக்கியம். நீங்க வாலி பாக்கியம் என்று சொன்னவுடன் தாலி பாக்கியம் என்று அந்த வார்த்தை வங்கி, அதுதான் வாலி. அதுதான் அப்படிப்பட்ட ஒரு கவிஞர்கள் இப்படி தங்களை வளர்த்து கொண்டால்தான். அதனால்தான் கவியரசர் கண்ணதாசனை பார்த்து என் போன்றவர் நான் எழுதுவேன், காவிய கப்பல்களில் தங்கியிருந்த தமிழ் சரக்குகளை இழுத்து வந்த எழுத்து தோணி, கரை கடந்து வரும் காற்றெழுத்த மண்டலம் போல் அவன் திரை கடந்து வந்த பாட்டெழுத்த மண்டலம், விழிநீரை எல்லாம் மொழி நீராய் மாற்றிய விஞ்ஞானி, தன் வாழ்க்கையின் கண்ணீரை தரையில் வடிக்காமல் திரையில் வடித்தவன், அவன் தண்ணீரில் மூழ்கிய பொழுதெல்லாம் தமிழ் கரையேறியது. கண்ணதாசன் தண்ணீரில் மூழ்கிய பொழுதெல்லாம் தமிழ் கரையேறியது. எனக்கு தெரிந்து அவன்தான் கிராமத்தாரெல்லாம் நேசித்த நகரத்தார், கிராமத்தாரெல்லாம் நேசித்த நகரத்தார். சாத்தப்பனுக்கு மகனாய் பிறந்தான், சாத்தப்பனுக்கு மகனாய் பிறந்தான். ஆனால் அவன்தான் திரைப்பாடல்களின் எல்லா வாசல்களையும் திறந்தான். அதுதான் அந்த கவியரசர். அதாவது தமிழ் சினிமாவில் கவியரசருக்கு எவ்வளவோ புகழ் இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். ஒரு சினிமாவில், தமிழ் சினிமாவில் ஒருத்தர் பாட்டு எழுத ஆரம்பித்து அதை பிறர் எழுதிய சம்பவங்கள் நிறைய உண்டு. அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையில் எனக்கு, சுரதா எழுதிய பாட்டு. அந்த பாட்டை கேட்டுட்டு ஒரு ப்ரொடியூசர் போய் உடுமலை நாராயண கவிராயர் என்று கட்டி ஆண்டவர் தமிழ் சினிமாவை, 1 நிமிட பாடலுக்கு 1000 வாங்கினவர். அந்த காலத்திலே தமிழ் சினிமாவிலேயே யாருமே கிடையாது. இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான பாடலாசிரியர் இருக்கார்கள், நூற்றுக்கணக்கான, 1000 தாண்டி இருக்காங்க. ஆனால் சொந்த ஊரிலேயே இருந்து கொண்டு கோடம்பாக்கத்தில் வசிக்காமல் தன் சொந்த ஊரான உடுமலைப்பேட்டையில் இருந்து கொண்டு ஜெயித்த ஒரே கவிஞர் உடுமலை நாராயண கவி தான். கோடம்பாக்கத்தில் குடியிருக்கவே இல்லை அவர். எந்த பாட்டு வந்தாலும் நேராக போவார், மனைவியோடு போவாராம். வாடகைக்கு வீடு எடுத்து கொடுக்கணுமா, தங்குவாராம், பாட்டெல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்துடுவாராம். திரும்ப மறுபடியும் உடுமலைப்பேட்டை. அந்த உடுமலை நாராயண கவிட்ட வந்து கேட்டிருக்காரு, அமுதும் தேனும் எதற்கு மாதிரி ஒரு பாட்டு வேணும். அப்படியா, வா வண்டியில் ஏறின்னு இருக்காரு. அந்த ப்ரொடியூசர் கூட்டு போய் நேராக சுரதா வீட்டுக்கு வண்டி கொண்டு போயிருக்காரு. இவர் தாயே அந்த பாட்டை எழுதினாரு. அவரே இருக்கும்போது நீயா ஏன்ட்ட வந்து கேட்குற, இவரை வச்சு எழுதிக்கன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அபலை அஞ்சுகம், படத்தின் பெயர் அபலை அஞ்சுகம். அதில் ஒரு பாடல் சுரதா எழுதுகிறார். வெண்ணிலா குடைபிடிக்க, வெள்ளி மீன் தலையசைக்க, விழிவாசல் வெளிவந்து இதயம் பேசுதே. இது பாடல் பல்லவி. சுரதா எப்போவுமே லேசில் எல்லாத்தையும் சண்டை போட்டுருவார் டக்கு டக்குன்னு. அதனால தான் அவர் சினிமாவில் நிறைய பாடல்கள் எழுத முடியவில்லை. யார்ட்டையும் சண்டை. எம்ஜிஆரோடும் சண்டை போட்டார்.
அந்த நாடோடி மன்னன் படத்தில் மின்னல் கண்டு தாளை மலருதுன்னு ஒரு வரி வரும். எம்ஜிஆர் கேட்டாராம் சுரதாட்ட, என்ன மின்னல் கண்டு தாளை மலருமா? ஆமாம், நீ பார்க்கலன்னா மலராதா? மலரும். நான் பார்க்கலே நாராயண், நீ பார்க்கலன்னா மலராதா? அது மலருமியா? யார்கிட்டையும் டக்குன்னு பேசிடுவார். அதனால நிறைய பாடல்கள் எழுதவில்லை. இந்த பல்லவி எழுதி முடிச்சோன்னா சண்டை வந்துடுச்சு. உடனே வந்து மறுபடியும் உடுமலை நாராயண கவி கூப்பிட்டு எழுதுறாங்க. வெள்ளி மீன் வெண்ணிலா குடை பிடிக்க, வெள்ளி மீன் தலையசைக்க, வெளிவாசல் வழி வந்து இதயம் பேசுதே, இது பல்லவி. ஆனால் உடுமலை நாராயணக்கு எழுதுவார், சொல்லாமல் சொல்லுகிறாய் சுத்த தமிழ் மொழியாலே, கொல்லாமல் கொல்லுகிறாய் கோமள விழியாலே. நீங்கள் கேளுங்க, அப்படி சரணம் மாறி போயிடும், தமிழே மாறிடும். ஆக சுரதா மாதிரி உடுமலை, இவருக்கு வேற தமிழ், அவருக்கு வேற தமிழ், அதை விட்டுருங்க. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, மலைக்கள்ளன் படத்தில் அந்த பாடலை முதலில் பல்லவியை மட்டும் எழுதியவர் தஞ்சை ராமையாதாஸ். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், நல்ல சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார், பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி. இது வந்து பாடல் பல்லவி. தஞ்சை ராமதாசுடைய சிறப்பு என்ன தெரியுமா? நம்ம காவிய கவிஞர் வாலிக்கும் தஞ்சை ராமதாஸுக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. இந்த முற்று மோனையில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க, கடைசி வார்த்தையில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. ஒன்று போல இருக்கணும், பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி. அந்த முற்று மோனை தஞ்சை ராமதாஸ்கிட்ட உண்டு பிடி. ஆனால் அந்த பாட்டை அவருக்கு எழுதலை. அவருக்கு ராமுலு நாயுடுக்கும் சண்டை வந்துருச்சு, எழுத மாட்டேன்ட்டார். எம்ஜிஆரே எழுத சொல்லியிருக்கிறார், மறுத்து விட்டார். தஞ்சை ராமையாதாஸ் மாதிரி தமிழ் சினிமாவில் கம்பீரமாக இருந்த கவிஞர் அவர், அவரை மாதிரி சம்பாத்தியம் கிடையாதும்பாங்க, அவ்வளவு பெரிய சம்பாத்தியம் பண்ணியிருக்கார் தமிழ் சினிமாவில். கொடி கட்டி பறந்தவர். 47 அவர் தான் நம்பர் 1. அவர்கிட்ட வந்து எழுத மாட்டேன்ட்டார். அதற்கு பிறகு கோவை ஐயாமுத்துவை கூப்பிட்டு எழுத சொன்னாங்க. நீங்கள் இந்த பாட்டை மறுபடியும் கேட்டு பாருங்க. முதல்ல என்ன எழுதுறாரு, எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, அது பக்தரை போல அப்படின்னு திட்டுற மாதிரி இருக்கும். கோவை ஐயாமுத்து போக்கையே மாற்றிடுவார். தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம், கல்வி தெரியாத பேர்களை இல்லாமல் செய்குவோம். கட்டுவோம் செய்குவோம், முற்றுமனே கிடையாது, மாறிடும். ஆக ஏனென்றால் தஞ்சை ராமையாதாஸ் மாதிரி கோவை ஐயாமுத்துக்கு எழுத முடியவில்லை. இவருக்கு வேற ஸ்டைல், அந்த ஸ்டைல் வரல. ஆனால் கவியரசர் கண்ணதாசன் தான் யாருடைய பாடலை தொடர்ந்து எழுதினாலும் அப்படியே எழுதுவான். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, நின் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா நின்னுயிர் என்னதென்றோ. பாரதியின் வரிகளை எடுத்துட்டு கண்ணதாசன் எழுதும்போது அப்படியே பாரதியினுடைய தமிழையே பயன்படுத்துவான். முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூட விடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ எம்மை பேதமை செய்ததடி. அந்த பேதமை என்கிற வார்த்தை, விம்மல் தடியுமடி, அந்த பாட்டில் வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா பாரதி காலத்து வார்த்தைகளாகவே பயன்படுத்தி இருப்பார் கண்ணதாசன். அதே மாதிரி திருவிளையாடல்ல ஔவை வந்து முருகன்ட்ட கேட்பான் இல்லையா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீ பதில் சொல்லிட்டு, ஔவைகிட்ட முருகன் கேட்பான் இல்லையா, அரியது எது பெரியது எது, ஒரு 4 இது கேட்பான் இல்லையா. அதில் 4 மட்டும்தான் ஔவை, புதியது எது என்பது மட்டும் கண்ணதாசன். அது ஔவை பாடலை படத்தில் சேர்த்துக்கிட்டாங்க. புதியது என்பது ஔவை பாடியது அல்ல, கண்ணதாசன் தான் அந்த புதியது என்பதை மட்டும் எழுதியிருப்பார். புதியது பாடல் என்றும் புதியது. கண்ணதாசனுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு பாருங்க, பிற்காலத்தில் பொருளே இல்லாமல் பாட்டு எழுத போறாங்கன்னு தெரிஞ்சு புதியது பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியதுன்னு எழுதியிருப்பார். அதுதான் அந்த பாட்டுக்கு, ஔவை பாட்டுக்கு வித்தியாசமே தெரியாது. அதான் கண்ணதாசன். நீங்கள் வந்து அபிராமி பட்டருடைய கதை ஆதிபராசக்தியில் மணியே மணியின் ஒளியே, அப்படி அபிராமி பட்டருடைய வார்த்தைகளே பயன்படுத்தியிருப்பார் எடுத்து. ஆக மற்றவர்கள் பாடல்களை கூட தான் எடுத்து எழுதினாலும் அவர்கள் தமிழையே எடுத்து எழுதுகிற ஆற்றல் கவியரசர் கண்ணதாசனுக்கு இருந்தது. அதுதான் கண்ணதாசன். அதனால்தான் இன்று வரை, அதாவது கண்ணதாசனுடைய ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது கவியரங்கத்தில் என் போன்றவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தவர், அதுதான் நாங்கள் படிக்கிறோம். ஒரு கவியரங்கம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நகைச்சுவையோடும் அனுபவத்தோடும் நல்ல கருத்துக்களோடும் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் கண்ணதாசனை போன்றவர்கள், வாலி போன்றவர்கள் எல்லாம் இல்லையா. கண்ணதாசன் எழுதுவார், ஒரு கவியரங்கம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய பிறந்தநாள் விழா கவியரங்கம், நவரசங்கள் தலைப்பு. கண்ணதாசனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அழுகை. காமு ஷெரீப் வந்து தலைமை, காமு ஷெரீப் தலைமை.
காமு ஷெரீப் தலைமைங்கிறதுல கண்ணதாசன் எப்படி கவிதை தொடங்குறாரு பாருங்க. தொழுகையில் தொடங்கி, ஷெரீப் தானே தலைமை, தொழுகையில் தொடங்கி அந்த தொடர்ச்சியில் ரசத்தில் ஒன்றாம் அழுகையை பற்றி பாட அழைத்தனர் என்னை. நன்றாய் அழுதவன் என்பதாலே அனுபவம் அதிகம். இங்கே அழுகையை பற்றி பாடும் அருகதை எனக்கே உண்டு. பிறப்பிலும் அழுதேன், வந்து பிறந்தபின் அழுதேன், வாழ்க்கை சிறப்பிலும் அழுதேன், ஒன்றி சேர்ந்தவர் சிலரால் சுற்று மறைப்பிலும் அழுதேன், ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இதுவரை நான் அழுது விட்டேன். அழுவதை ஊரார் கண்டு ஆறுதல் சொல்வார் என்றே விழிகளில் கண்ணீர் வைத்தான் வியத்தகு இறைவன். எப்படி சொல்லார் பாருங்க. மற்றவங்க ஆறுதல் சொல்லுவாங்கன்னு சொல்லித்தான் இறைவன் வந்து கண்ணீரை கண்ணில் வச்சானா, பார்த்தோன்னு தெரியுமேட்டு. அழுவதை ஊரார் கண்டு ஆறுதல் சொல்வார் என்றே விழிகளில் கண்ணீர் வைத்தான் வியத்தகு இறைவன். நானோ மொழிகளில் அழுகின்றேன், வாய் மூச்சினில் அழுகின்றேன், என் விழிகளில் கண்ணீர் காய்ந்து விட்டது என்பதாலே. சீசரை பெற்றதாயும் சிறப்புற பெற்றாள், நாசரை பெற்றதாயும் நலம்பெற பெற்றாள், காமராசரை பெற்றதாயும் நாட்டிற்கே பெற்றாள், என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றாள். தொட்டபின் நெருப்பு என்றும் தொட்டபின் பாம்பு என்றும் சுட்டபின் நெருப்பு என்றும் பட்டபின் உணர்வதே என் பழக்கம் என்றான பின்பு கெட்டவன் அழுகைதானே கெடுதலை நிறுத்த வேண்டும், பட்டபின் உணர்தல் தானே பட்டினத்தார்கள் வாழ்வு. கண்களில் சொரியும் உப்பு கடவுளால் வருவதல்ல. சொல்லார் பாருங்க. கண்ணீர் யார் யாரெல்லாம் வரும்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க கண்ணதாசன். கண்களில் சொரியும் உப்பு கடவுளால் வருவதல்ல, மண்ணால் வரக்கூடும், பெற்ற மகனால் வரக்கூடும். அப்போ கூட எந்த இடத்துலையும் அவர் மகள்னு சொல்லவே இல்லை, எல்லா இடத்துலையும் மகன் தான் சொல்றாரு. மண்ணால் வரக்கூடும், பெற்ற மகனால் வரக்கூடும், செய்த பிழையால் வரக்கூடும், சேர்ந்த பெண்ணால் வரக்கூடும், செய்த பிழையால் வரக்கூடும். நண்பர்கள் வழியிலே தான் நான் கண்ட கண்ணீர் உப்பு. என் அழுகைக்கெல்லாம் காரணம் என் ஃப்ரெண்டு தான் எழுதுறாரு. ஃப்ரெண்ட்ஸு தான் எனக்கு அழுகைக்கெல்லாம் காரணம். இப்படி இந்த கவிதை இன்னும் போய்கொண்டே இருக்கும். நீண்ட கவிதைன்னு வைங்களேன். எதற்காக சொன்னிருந்தால் ஒரு கவிதையில் கூட தன்னுடைய அனுபவத்தை சொன்னவன் கண்ணதாசன். அதாவது வாலிட்ட ஒரு தடவை கண்ணதாசன் சொன்னாராம், நீ பாட்டு எழுதுனேன்னா ஸ்ரீரங்கத்திலிருந்து மெட்ராஸ் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, அதை எழுதையான்னாராம். அப்படிப்பட்ட கவிதைகளை படிக்கின்ற பொழுது அதுதான் நமக்கு உத்வேகமாக அமைகிறது, அதுதான் நமக்கு வழிகாட்டுதலாக அமைகிறது. இப்போ ஒரு கவியரங்கத்தில் நான் ஒரு கவிதை சொல்கிறேன் என்றால் அதை நினைத்துத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஏதாவது ஒரு நகைச்சுவை. எனக்கு வாணியம்பாடியில் ஒரு கவியரங்கம், தலைப்பு பூ என்ன சொல்கிறது என்று சொல்கிறார்கள். நான் பாடுகிறேன், பூவுக்கும் வாழ்வுக்கும் பொருத்தம் உண்டு, படுக்கையில் பூ இருந்தால் வாழ்க்கை தொடங்குகிறது என்று பொருள், படத்தில் பூ இருந்தால் வாழ்க்கை முடிந்தது என்று பொருள், கழுத்தில் பூ இருந்தால் வேட்பாளர் என்று பொருள், காதில் பூ இருந்தால் வாக்காளர் என்று பொருள். முதலில் கழுத்திலும் பிறகு காதிலும் பூ இருந்தால் கணவன் என்று பொருள். இப்படி அந்த ஒரு கவியரங்கத்தில் எதற்காக சொல்லியிருந்தால் ஒரு நகைச்சுவையோடு. ஈரோடு புத்தக கண்காட்சியிலே ஒரு கவியரங்கம் நேரமாகிவிட்டது, சொல்லி நிறைவு செய்து விடுகிறேன். தலைப்பு வந்து ஆகஸ்ட் மாதம் நடந்தது. இரவிலே வாங்கினோம் என்று தலைப்பு. தலைமை வந்து அப்துல் ரஹ்மான் தலைமை கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இரவிலே வாங்கிறோம். நான் சொன்னேன் நன்று 2000 பேர் இருக்கும்போது அவ்வளோ வரவேற்பு இந்த கவிதைக்கு. நீங்கள் அதாவது சுதந்திரத்தை பற்றி பாடி தீர்த்துட்டாங்க. பட் ஏதேனும் புதுசாக சொல்லணும். அதை நாங்கள் கண்ணதாசனிடமும் வைரமுத்துவிடமும் மேத்தாவிடமும் அப்துல் ரஹ்மானிடம் வாலியிடம் தான் படிக்கிறோம். மூத்தவர்கள் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை, அவர்கள் தான் நமக்கு வழிகாட்டிகள். நான் பாடினேன், அகிம்சை ஆயுதம் ஏந்தாமல் அகிம்சையில் கிடைத்ததாலோ என்னவோ சுதந்திரத்தை அவரவர் பாணியில் அவரவர் பார்க்கிறார். சுதந்திரத்தை பற்றி அரசு ஊழியர்களின் கருத்து என்ன தெரியுமா? முதல் தேதி கிடைத்திருந்தால் முழுதாய் கிடைத்திருக்கும், 15ஆம் தேதி கிடைத்ததால் தான் பாதியாய் கிடைத்திருக்கிறது. சுதந்திரத்தை பற்றி வழக்கறிஞர் ஒருவர் வாய் திறந்து சொன்னார், 18க்கு மேல் வாங்கியிருந்தால் மேஜராய் இருந்திருக்கும், 15இல் வாங்கியதால் தான் சுதந்திரம் இன்னும் மைனராகவே இருக்கிறது. மருத்துவர் ஒருவரின் மனக்கருத்து என்ன தெரியுமா? சுதந்திரம் 8ஆம் மாதத்தில் பிறந்ததால் எடை குறைவாக இருக்கிறது, எதற்கும் சில எக்ஸ்ரேக்கள் எடுத்து பார்க்கலாம். என் கணித ஜோதிடர் ஒருவர் சொன்னார், சுதந்திரம் வாங்கிய ஆகஸ்ட் என்கிற மாதத்தின் பெயரில் கஸ்ட் என்று வருவதால் தான் கஷ்டமாகவே இருக்கிறது, மாதத்தின் பெயரை பெஸ்ட் என்று மாற்றிவிட்டால் அத்தனையும் சரியாகும். கவர்ச்சி நடிகை ஒருவரும் கருத்து சொன்னார், அதைத்தானே நம்மூரில் அட்டைப்படத்தில் போட்டு தொலைக்கிறார்கள். கவர்ச்சி நடிகை சொன்னார், 47இல் வாங்கியதற்கு பதில்
சுதந்திரத்தை 27 வாங்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் இளமையாய் இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்லை, இரவிலாவது வாங்கினார்களே. யார் இவர்களுக்கு எடுத்துச் சொல்வது? யார் இவர்களுக்கு எடுத்துச் சொல்வது? சுதந்திர நாளில் கொடிகளை குத்துவதற்கு தரப்படுபவை குண்டூசிகள் அல்ல, அவை தேசத்திற்காக மெலிந்த தியாகிகளின் உடல். தடவி பாருங்கள், தடியால் அடிபட்டு தலை மட்டும் வீங்கி இருக்கும். இப்பொழுதெல்லாம் சுதந்திர நாளில் கொடியேற்ற வரும் எங்கள் தலைவர்கள் கூட ஒரு ஆள் வைக்கிறார்கள் கொடிக்கயிறை இழுப்பதற்கென்று. சொல்லுங்கள் அவர்களுக்கு, இந்த சுதந்திர கொடி பறப்பதற்கு சிறையிலே ஒருவன் செக்கையே இழுத்தான் என்று. சுதந்திர நாளில் கம்பத்தில் ஏறி வரும் கொடிக்கயிறு எடுத்து வரும் பூக்களை உச்சிக்கு போனதும் உதிர்த்துவிடும் கொடி. தேசத்திற்காக மாண்ட வீரர்களின் மனைவியர் கூந்தல் நினைவினில் வருவதால் இன்றாயும் தெரிந்து கொள்வோம் இந்தியர்களே, நம் தேசிய கொடி பட்டொளி வீசி பறப்பது திரிக்கப்பட்ட கயிறுகளில் அல்ல, பறிக்கப்பட்ட உயிர்களில் என்று சொல்லி அன்று அந்த கவியரங்கை நிறைவு செய்தது இன்றும் என் நினைவிற்கு இருக்கிறது. ஆக கவிதைகளை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். அதுவும் தமிழ் கவிதைகளை நீங்கள் தேடி தேடி பார்த்தால் இன்னும் எவ்வளவோ செய்திகள் இருக்கின்றன. அடுத்த வருடம் தேதி அறிவித்தாகிவிட்டது. பேச்சாளர் பெயரில் ஒருவேளை என் பெயரும் இடம்பெற்றால் மீண்டும் உங்களை சந்திக்க வருவேன் என்று சொல்லி நன்றி கூறி, ஏனென்றால் நான் ஒவ்வொருவர் பெயரையும் சொல்ல வேண்டும், எல்லோர் பெயரையும் சொல்வதற்கு இங்கே நேரம் இல்லை என்பதால் தான் அத்துணை பேரையும் நான் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.